Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து பறிபோனதை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அரசு பங்களாவை காலி செய்து புதிய வீட்டிற்கு பால் காய்ச்சி குடியேறினார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காயத்ரியிடம் கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் புதிய வீட்டிற்கு பால் காய்ச்சி குடியேறினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அமைச்சர்கள் குடியிருப்பான அரசு பங்களாவில் எடப்பாடி பழனிசாமி கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் செவ்வந்தி இல்லம் என்ற அரசு பங்களாவில் தான் வசித்து வந்திருந்தார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக, முதல்வராக, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது அந்த வீட்டில் தான் குடியிருந்தார். சுமார் 15 ஆண்டு காலம் அந்த வீட்டில் எடப்பாடி பழனிசாமி குடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்துள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினராக அந்த வீட்டில் அவர் நீண்ட நாள் வசிக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த வீட்டை காலி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏற்கனவே அவருக்கு கடிதம் மூலமாக தகவல் வெளியானதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் சென்னை ராயப்பேட்டாவில் உள்ள தெய்வ சிகாமணி தெருவில் புதிய பங்களாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது குடும்பத்துடன் குடியேறினார். குறிப்பாக இன்றைய நாள் முகூர்த்த நாள் என்பதன் காரணமாக அந்த புது வீட்டில் பால் காய்ச்சி இந்த நிகழ்வை அவர் நடத்தி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக எடப்பாடி பழனிசாமி காலை 6:28 மணிக்கு சென்னை ராயப்பேட்டாவில் உள்ள தெய்வ சிகாமணி அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பங்களாவிற்கு வந்திருந்தார். முன்னதாகவே 6 மணிக்கு அவர்கள் மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவரும் அந்த வீட்டிற்கு வந்திருந்தனர். இதன் பின்பாக இந்த பால் காய்ச்சும் நிகழ்வை முடித்துக் கொண்டு சுமார் 7:13 அளவில் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தலில் ஒரு எம்எல்ஏவாக மட்டுமே எடப்பாடி பழனிசாமி உள்ளதன் காரணமாக அந்த செவ்வந்தி இல்லத்தில் அவர் மீண்டும் வசிக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் சென்னை ராயப்பேட்டாவில் புது பங்களாவில் அவர் குடியேற இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக பொறுப்பேற்ற பொழுது முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அரசு வீடுகளை காலி செய்திருந்தனர். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தினை எடப்பாடி பழனிசாமி பெற்றதன் காரணமாக அவர் அந்த வீட்டிலேயே வசிப்பதற்கு திமுக அரசானது அனுமதி அளித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலுக்கு பின்பாக அவர் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் அவர் மீண்டும் அந்த வீடு வழங்கப்படாது என்கிற காரணத்தினால் அவர் புது வீட்டில் குடியேற இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.